இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum Waalaikumsalam salam, sir. warahmatullahi wabarakatuh, sir. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. EPC நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, நாங்கள் தரம் 12 ஆசிரியர் வழிகாட்டி நூலை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் அல் விசாராத், அமைச்சுக்களோடு சம்பந்தப்பட்ட பாடம். அதனைத் தொடர்ந்து அல் இன்திகாபாத் என்ற பாடம் இருக்கின்றது. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்களுக்கு தெரியும், விசாரத்துன் விசாராத் என்று சொன்னால் நாங்கள் அமைச்சுக்கு சொல்றது. விசாராத் என்று சொன்னால் அமைச்சுக்கள். விசாராத் என்று சொன்னால் அமைச்சுக்கள் என்று கருத்து. அல் விசாராத் அல் ஹுகூமியா என்று சொன்னால் அரசாங்க அமைச்சுக்கள். வசீருன்னு சொன்னால் அமைச்சருக்கு நாங்கள் சொல்றது. அதிலிருந்துதான் இந்த விசாரத் என்ற சொல்லும் வந்திருக்கின்றது. சில இடங்களில் வசாரத் என்றும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. வசாரத் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டாலும் கூடுதலாக பயன்பாட்டிலே இருக்கின்ற சொல் விசாரத்துன். விசாரத்துன் விசாராத் என்றால் அமைச்சுக்கள். அல் விசாராத் அல் ஹுகூமியா, இந்த ஹுகூமத்துன் என்ற சொல் இங்கு சிஃபத்தாக இடம்பெற்றிருக்கின்றது. ஹுகூமத்துன் என்ற சொல் இங்கே ஹுகூமியுன் என்று அது சிஃபத்தாக வந்து விசாராத் என்பது பெண்பால் என்ற வகையிலே இது அல் ஹுகூமியா என்று வந்திருக்கின்றது. அல் விசாராத் அல் ஹுகூமியா என்று சொன்னால் அரசாங்க அமைச்சுக்கள். இங்கே முக்கியமான சில அமைச்சுக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இது பார்ட் 1ல இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது, இடம்பெற்றும் இருக்கின்றது. விசாரத்துல் ஹாரிஜியா என்று சொன்னால் வெளிநாட்டு அமைச்சு. விசாரத்துல் Ustad, ஹாரிஜியா என்று சொன்னால் வெளிநாட்டு அமைச்சு. விசாரத்து திஃபா என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சு. உங்களுக்கு தெரியும், ஹாரிஜ் என்று சொன்னால், ஹரஜ என்று சொன்னால் வெளியேறினால். சில போது அல் ஹாரிஜ் என்று சொல்றது ஃபாரின், வெளிநாடு என்ற கருத்தில் பயன்படுத்தப்படும். விசாரத்துல் ஹாரிஜியா என்று சொன்னால் வெளிநாட்டு அமைச்சு. தாஃப என்று சொன்னால் பாதுகாத்தான். தாஃப அதிலிருந்து வருகின்றதுதான் திஃபா. தாஃபுக்கு 2 மஸ்தர் இருக்கின்றது. தாஃப யுதாஃபிஉ திஃபாஅன் அல்லது முதாஃபஅத்தன். விசாரத்து திஃபா என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சு. விசாரத்துல் மாலியா, இப்ப இதுல நீங்க புலகோல், இப்ப இங்க விசாரத்துன்னு இருக்குது. இப்ப இதுக்கு முன்னால நீங்க வசீர் என்று கொண்டு வந்தால் எல்லாம் அமைச்சர் என்று மாறும். உதாரணமாக விசாரத்துல் ஹாரிஜியா என்று சொன்னால் வெளிநாட்டு அமைச்சு. வசீருல் ஹாரிஜியா என்று சொன்னால் வெளிநாட்டு அமைச்சர். அதே போன்று விசாரத்து திஃபா என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சு. வசீரு திஃபா என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சர். அதே போல விசாரத்துல் மாலியா நிதி அமைச்சு.
வதீருல் மாலியா என்று சொன்னால் நிதி அமைச்சர். இது மால் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. மால் என்று சொன்னால் சொத்து செல்வத்துக்கு நாங்கள் சொல்வது. விசாரத்து தர்பியத்தி வ தஅலீம், இந்த சொல் புலகோல், இந்த தர்பியா என்ற சொல் எடியூகேஷன் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படும். ரப்பா என்று சொன்னால் பயிற்றுவித்தான் என்று கருத்தேனா, ரப்பா யுரப்பி. முரப்பி என்று சொன்னால் பயிற்றுவிப்பாளர். இங்கே கல்வி அமைச்சுக்கு பல சொற்கள் பயன்படுத்தப்படும். எடியூகேஷன் மினிஸ்ட்ரி. விசாரத்து தர்பியா என்று சில இடங்களில் பயன்படுத்தப்படும், அல்லது விதாரத்து தலீமி என்று சொல்லியும் தனியாக பயன்படுத்தலாம். இன்னும் சில நாடுகளில் விசாரத்துல் மஅரிஃபதி என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்வி அமைச்சுக்கு அரபு மொழியிலே கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்ற சொல் விதாரத்து தலீம். தலீம் என்றால் உங்களுக்கு தெரியும், எஜுகேஷன். கூடுதலாக இந்த சொல் தான் பயன்படுத்தப்படும், விசாரத்து தலீம். சில போது இந்த ரெண்டு சொல்லும் பயன்படுத்தப்படும், விசாரத்து தர்பியத்தி வ தஅலீம். இன்னும் சில நாடுகளில் நான் சொன்னதை போன்று விசாரத்துல் மஅரிஃபதி என்றும் பயன்படுத்தப்படும். எல்லாமே கல்வி அமைச்சு. அப்ப இதுக்கு முன்னால் நாங்க வசீர் என்ற சொல்ல கொண்டு வந்தால் அது அமைச்சராக மாறும். வசீரு தர்பியத்தி வ தஅலீம் அல்லது வசீரு தஅலீம் என்று சொன்னால் கல்வி அமைச்சு. விசாரத்துல் அதில், விசாரத்துல் அதில் என்றால் நீதி அமைச்சு. அதில் என்றால் நீதி தானே. துல்முன் என்று சொன்னால் அதுக்கு கலிமா முத்தலாத்தா, அநீதி. அதில் நீதி, துல்முன் அநீதி. வதீருல் அதில் நீதி அமைச்சர், விதாரத்துல் அதில் நீதி அமைச்சு. விதாரத்து சிஹா சுகாதார அமைச்சு, ஹெல்த் மினிஸ்ட்ரி. வதீரு சிஹா நீதி அமைச்சு, சரி, சுகாதார அமைச்சர். வதீரு சிஹா சுகாதார அமைச்சர். விதாரத்து தாஹிலியத்தி என்று இதெல்லாம் முதாஃப் முதாஃப் இலைஹி சட்டம் என்ன புள்ளகோல் பாருங்க. விதாரத்து திஃபாஇ, விதாரத்துல் மாலியத்தி, விதாரத்து தர்பியத்தி வ தஅலீமி, விதாரத்துல் அதிலி, எல்லாமே இந்த அதிலி, அஸ்ஸிஹத்தி, அத்தாஹிலியத்தி என்றெல்லாம் கஸ்ரா வந்தீங்கன்னா எல்லாமே என்ன சட்டம், முதாஃப் இலைஹி, முதாஃப் இலைஹி. ஸோ விசாரத்து தாஹிலியா என்று சொன்னால் உள்நாட்டு அமைச்சு, உள்நாட்டு அமைச்சு. வதீரு தாஹிலியானால் உள்நாட்டு அமைச்சர். தாஹில் என்றால் உங்களுக்கு தஹல் என்றால் நுழைந்தான் தானே, தாஹில் என்றால் உள்ளே, உள்நாட்டு விவகாரங்கள். விசாரத்து திஜாரத்தி வல் இக்திசாத், சில போது இது ரெண்டும் பிரதான ரெண்டு அமைச்சுக்களாக இருக்கலாம். விசாரத்து திஜாரத்தி என்று சொன்னால் வர்த்தக அமைச்சு. விசாரத்துல் இக்திசாத் என்று சொன்னால் பொருளாதார அமைச்சு. திஜாரான்றது கொமர்ஷியல், இக்திசாதுன்றது எக்கானமி. விசாரத்து திஜாரத்தி வல் இக்திசாதி, வர்த்தக மற்றும் பொருளாதார அமைச்சு. வர்த்தக மற்றும் பொருளாதார அமைச்சருக்கு நாங்கள் சொல்வது வதீரு திஜாரத்தி வல் இக்திசாத். இந்த ஹம்சா வராது, இந்த ஹம்சா வராது, சரியா? அதுக்கு ஹம்சா வராது. ரைட். அப்ப இது அமைச்சுக்களோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த அமைச்சுக்களை பார்த்து கொள்ளுங்கள், கீழே இருக்கின்றது, நாங்கள் பார்ப்போம். விதாரத்து சினா என்று சொன்னால் கைத்தொழில் அமைச்சு. சினா உண்மையில சன என்று சொன்னால் என்ன, உற்பத்தி செய்தான், ப்ரொடக்ட். சினா ஆனால் ஒரு கருத்து இருக்குது, ப்ரொடக்ஷன், உற்பத்தி. விதாரத்து சினா என்றது இங்க வந்து கைத்தொழில் அமைச்சு, உற்பத்தி அமைச்சு அல்ல, கைத்தொழில் அமைச்சு. விசாரத்துல் முவாசலாத்தி வல் அமானி அல துருக், இந்த சொல் இப்ப எப்படி பயன்படுத்துறது இல்ல. போக்குவரத்து அமைச்சு. முவாசலாத்துனா டிரான்ஸ்போர்ட், முவாசலாத்துனா டிரான்ஸ்போர்ட். வாசல, முவாசலாத். அப்ப போக்குவரத்து அமைச்சுக்கு இன்னொரு சொல்லும்
பயன்படுத்தப்படும் விசாரத்துன் நக்லி. விசாரத்துன் நக்லி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த சொல் என்னென்றால் பாருங்க, அல் அமான் அல துருக் என்றால் பாதைகள் மீதான பாதுகாப்பு. அமான் செக்யூரிட்டி. சரியா? அல் அமான் அல தரீக் பன்ம துருக்குன்னா ரோட்ஸ் பாதைகள். விசாரத்துல் முவாசலாத்தி வல் அமானி அல துருக் போக்குவரத்து மற்றும் பாதைகள் பாதுகாப்பு அமைச்சு. அப்ப இது இப்ப பயன்பாட்டுல குறவு. நீங்க விசாரத்துல் முவாசலாத்துன்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்களேன். போக்குவரத்து அமைச்சு அல்லது விசாரத்து நக்லி என்றதும் பயன்படுத்தப்படும். விசாரத்து ஷுஊனில் விசாரத்து ஸிராஅ அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. விவசாய அமைச்சு. ஸரஅ விதைத்தான், மஸ்ரஅ விளைச்சல் நிலம் அல்லது பயிர் நிலம், முஸாரிஉன் விவசாயி, முஸாரிஉன் அது வரதான் ஸிராஅத்துன் என்றால் விவசாயம். வதீரு ஸிராஅ விவசாய அமைச்சர். விசாரத்து ஸிராஅத்தி விவசாய அமைச்சு. விதாரத்து ஷுஊனில் அதியான். இந்த ஷஅனுன் ஷுஊன் என்று சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க புள்ளவர். ஷஅனுன் ஷுஊன் என்று சொன்னால் அஃபேர்ஸ் விவகாரங்கள். ஷைஉன் அஷ்யா மாதிரி, அம்ருன் உமூர் மாதிரி. ஷஅனுன் ஷுஊன் என்றால் விவகாரங்கள். உதாரணமாக பாருங்க, கீழே ரெண்டு சொல். விசாரத்து ஷுஊனில் அதியான் என்றால் மத விவகார அமைச்சு. அதாவது தீனுன் அதியான் என்றால் மதங்கள், மதங்கள் விவகாரங்கள் அமைச்சு. அப்ப நாங்க பன்மையில பயன்படுத்துறது குறவேனா? மதங்கள் விவகாரங்கள் அமைச்சு என்று சொல்றதில்ல, மத விவகார அமைச்சு. அப்ப இதுக்கு நவீன காலத்துல விசாரத்துல் அவுகாஃப் என்று சொல்லுவாங்க. விசாரத்து ஷுஊனில் அதியான் என்ற சொல் பயன்பாட்டுல இல்லை. இப்ப சொல்லுவாங்க விசாரத்துல் அவுகாஃப். வக்ஃப் சபை கீழே வர எல்லாம் மத விவகாரங்கள் எல்லாம் அவுகாஃபு கீழே வரும். விசாரத்துல் அவுகாஃப். விசாரத்து ஷுஊனில் அதியான் என்றது அதுதான், மத விவகாரங்கள் அமைச்சு. விசாரத்து ஷுஊனி ஷபாப் இளைஞர் விவகார அமைச்சு. பாருங்க, ஷபாப் என்றால் என்ன? இளைஞர் தானே. இளைஞர்கள், யங்கஸ், இளைஞர்கள். ஃபதாத்துன் ஃபதயாத்துன் யுவதிகள். ஷாபுன் ஷபாப், ஷாபுன் ஷபாப். விசாரத்து ஷுஊனி ஷபாப் இளைஞர் விவகார அமைச்சு. இளைஞர்கள் விவகாரங்கள் அமைச்சு. விசாரத்து தன்மியத்து ரீஃபியா. தன்மியா என்று சொன்னால் டெவலப்மெண்ட், அபிவிருத்தி. நம்ம யுனம்மி தன்மியத்தன் ஃபஹுவ முனம்மின். சரியா? அப்ப விசாரத்து அத்தன்மியத்தி அர்ரீஃபியா. ரீஃபுன் அரியாஃபுன் என்றால் குட்கிராமங்கள் உள்ளவள். அந்த ரிமவுண்ட் ஏரியான்னு சொல்லுவோமே நாங்க, அதான் இந்த ரீஃப். இப்ப கரியத்துன் குரன், கரியத்துன் பன்ம குரன், அது வந்து கிராமங்கள், வில்லேஜ். கரியத்துன் என்றால் வில்லேஜ். மதீனத்துன் முதுன் என்றால் சிட்டிஸ், நகரங்கள். ஆசிமத்துன் என்றால் அது கேபிட்டல், தலைநகரம். இந்த ரீஃபுன் அரியாஃபுன்றது அந்த வில்லேஜை விட, கிராமத்தை விட கொஞ்சம் பின்தங்கிய ஒரு ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு ஏரியா, கிராமம். அப்ப நான் சொல்ல குட்கிராமம். சரியா? அப்ப இதை நாங்க சொல்லலாம் விசாரத்து தன்மியத்து ரீஃபியான கிராம அபிவிருத்தி அமைச்சு. அப்ப நாங்க குட்கிராமம்னு சொல்ல தேவையில்லை, கிராம அபிவிருத்தி அமைச்சு. அதே மாதிரி விசாரத்து தன்மியத்தில் முதுன்னு சொல்லுவாங்க. விசாரத்து தன்மியத்தில் முதுன் நகர அபிவிருத்தி அமைச்சு. சரியா? நகர அபிவிருத்தி அமைச்சு. இப்படி புள்ளகள் விசாரத் என்ற சொல்லுக்கு நிறைய சொற்கள் வரலாம். உங்களுக்கு
இப்போ முக்கியமான சில விசாராத்துகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அல் விசாராத் ஹுக்கூமியான்றது வந்து அரசாங்க அமைச்சுக்கள், அரசாங்கத்தால நியமிக்கப்படுகின்ற முக்கியமான அமைச்சுக்கள். அது அரசாங்கத்துக்கு ஏற்ப மாறுபடும். சரியா? ஆரம்ப காலங்களில் அரசாங்கங்கள் சில சில அரசாங்கங்கள் 30, 40, 45 அமைச்சுக்களை உருவாக்கி கொண்டாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் 25க்குள்ளதான். ரைட். அப்ப இதுல இப்ப வசீர் என்று சொன்னால் நாங்க சொன்னோம் அமைச்சர் தானே. உதாரணமாக சொல்லுங்களேன். இப்ப நாங்க சிம்பிளா சொல்லென்றால் இப்ப ரைட் விசாரத்து திஃபா பாதுகாப்பு அமைச்சு. வதீரு திஃபா பாதுகாப்பு அமைச்சர். அப்ப பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எப்படி சொல்ற? நாயிபு வதீர் அத்திஃபா, நாயிபு வதீர் இத்திஃபா, நாயிபு அது முதாஃப் வல் முதாஃப் இலைஹி, நாயிபு வதீர் இத்திஃபாஇ அல்லது நாயிபுல் வசீரி லித்திஃபாஇ, நாயிபுல் வசீரி லித்திஃபா என்று நாங்கள் சொல்வோம். நாயிபுல் வசீர் என்றால் என்ன? டிப்யூட்டி மினிஸ்டர், பிரதி அமைச்சர்கள். ஓகே. அப்ப இது அமைச்சர்கள், அமைச்சுக்கள். இதுல இந்த முக்கியமான கேபினட் அமைச்சர்கள் தான் இது. அப்ப இலங்கையில இப்ப எல்லாம் முஸ்லிம்களுக்கு நாயிபுல் வசீர் மட்டும்தான் நீக்கணும், வசீர் யாரும் இல்லைனா. மின்சார அமைச்சர் எதிர்பார்த்தும் அதுவும் இன்றைக்கு கிடைக்கலனா. இன்றைக்கும் ஏற்கனவே நாயிபுல் வசீராக வசீருல் கஹ்ரபா, வசீருல் கஹ்ரபா என்றால் என்ன? அதாவது வசீரு தாக்கா. சரியா? வசீரு தாக்கத்தி வல் கஹ்ரபான்னு சொல்லுது. வலுசக்தி மற்றும் மின்சார அமைச்சர் வசீரு தாக்கத்தி வல் கஹ்ரபா கிட்டத்தட்ட ரிசைன் பண்ணார். இஸ்தகால மின் மன்சிபிஹி, இஸ்தகால வசீரு அத்தாக்கத்தி வல் கஹ்ரபாஇ மின் மன்சிபிஹி بعد التهمة به, குற்றச்சாட்டுக்கு பின்னர் அவர் என்ன செய்தார்? தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். நாயிபு வசீர் நாயிபு வசீர் இத்தாக்கத்தி வல் கஹ்ரபா ஒரு முஸ்லீமாக இருந்தார். அவர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது கிடைக்கல. ஹைரன். ஓகே. அப்ப இது விசாரத் வசீரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புள்ளுகள். இதுகளை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. பார்ட் ஒன்ல வந்து சில நேரம் ஐயின் அல் மஜ்மு அத் சஹீஹா அல்லது அத்தனாசுக்குத்தாம் முழுமையான பொருத்தப்பாடுள்ள குழுமத்தை தெரிவு செய்க என்ற அந்த இதுக்குள்ள இந்த மாதிரி அமைச்சுக்களை உள்ளடக்கி கேள்விகள் வரலாம். விசாரத்துல் அதில் என்றால் புள்ளகோல் நீதி அமைச்சு. அதில் மன் ஹுவ வஸீருத் திஃபாஇ ஃபீ ஸ்ரீலங்கா என்றால் என்ன கருத்து? மன் ஹுவ வஸீருத் திஃபாஇ ஃபீ ஸ்ரீலங்கா, யாரு சரி விட சொல்லுமா? மன் ஹுவ வஸீருத் திஃபாஇ ஃபீ ஸ்ரீலங்கா, இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சர் யார்? இலங்கையோட பாதுகாப்பு அமைச்சர் யார்? அனுர்குமார் ஜனாதிபதி. குட். பிரசிடென்ட். நிதி பாதுகாப்பு எல்லாம் பிரசிடென்ட் கீழே தான் இருக்குதுண்ணா. ரைட். من هو وزير الدفاع في سريلانكا هو الرئيس الحالي அனுரகுமார திசாநாயக். ரைட். இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது புள்ளோம். இதில் என்னமா டவுட் அளிக்குதா கேட்கறதுக்கு? விசாரத் என்னமா சந்தேகங்கள் இருக்குதா? உஸ்தாத், ஓ, ரீஃபியத்துக்கு ஜம் என்ன? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ரீஃபியத்துனுக்கு ஜம் என்ன உஸ்தாத்? ரீஃபுன் அர்ரியாஃபுன். அங்க ரீஃபியான்றது இந்த இடத்துல புள்ளகோல் சிஃபத்தா வந்திருக்குது. ரீஃபுன் தான் அட அசல். இது ரீஃபியா
தன்மியாக்கு சிஃபத்தாக வந்திருக்கின்றது. சரியா? أستاذ ஆஹ் وزارة கிரா الداخلية. சரிங்க, இதை முடிச்சுட்டு இப்போ ரீஃபுன் அரியாஃபுன். ரீஃபுன்ன்றதுதான் கிராமம். ரீஃபியான்றது வந்து இந்த தன்மையாட சிஃபத். எனவே ரீஃபுன் அரியாஃபுனால் கிராமங்கள், குட்கிராமம். விசாரத்து தாஹிலியா என்றால் உள்நாட்டு அமைச்சு. உள்நாட்டு அமைச்சு. உள்நாட்டு அமைச்சு. ஓகே, வரணுமான டவுட் இருக்குதா? ரைட், ஓகே, நாங்கள் அப்போ அடுத்த பாடத்துக்கு போவோம். ரைட், அடுத்த பாடம் புலஹோல் அல் இன்திகாபாத். தர்ஜமாவுடைய பகுதியில் வர அல்லது தகவல்களோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இது வரலாம். தேர்தல்கள் என்ற அந்த பாடத்தை அரபுல தந்திக்கிறாங்க, அவ்வளவுதான். எலெக்ஷன் என்றால் என்ன என்பதை அரபுல தந்திக்கிறாங்க. எலெக்ஷனோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் இருக்குது. அப்ப இந்த பாடத்தை நாங்கள் வாசிக்க வேணும் கட்டாயமாக. இது உண்மையிலே விக்கிபீடியாவிலிருந்து அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு தலைப்பாகத்தான் இருக்குது. சில போது இதனுடைய முபுத்ததா ஹபர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே வாசிக்கின்ற போது வசனம் எங்க ஆரம்பிக்கின்றது, வசனம் எங்க முடிகின்றது என்ற விடயத்தை நீங்க நிதானமாக நின்று இதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எவ்வாறு மொழிபெயர்க்கிறது என்ற விடயத்தை இந்த பாடத்தினூடாக மாணவ மாணவிகள் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்திகாபுன், இன்திகாபாத். உங்களுக்கு தெரியும் புலகோல். இன்தகப என்று சொன்னால் தெரிவு செய்தான். இன்தகப என்றால் தெரிவு செய்தான். அதுதான் இன்திகாபுன், இன்திகாபாத். இன்திகாபுன், இன்திகாபாத் என்றால் தேர்தல்கள் என்று கருத்து. எலெக்ஷன்ஸ். இன்திகாபாத் என்றது பெரும்பாலும் பன்மை சொல்லாகத்தான் பயன்படுத்தப்படும். இன்திகாப் வந்து அந்த ஒருமையில பயன்படுத்துறது இல்லை. சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்கள் பன்மையில கூடுதலாக பயன்படுத்தப்படும். அப்ப இன்திகாபாத் என்றால் என்ன என்றுதான் முதலாவது வரைவிலக்கணம். அப்ப இந்த வசனம் புலகோல் தொடங்குற இங்க தொடங்கி இதுவரை தஸ்வீத்திரங்காட்டியும் இந்த வசனம் நீண்டு செல்லும். சரியா? இன்திகாபாத்ல ஆரம்பிச்சு தஸ்வீத்திரங்காட்டியும் செல்லும். ஹரக்கத்துல வச்சுக்கோங்க வாசிக்கின்ற போது. அல் இன்திகாபாத்து ஹியல் அமலியத்து ரஸ்மியத்து லிஹ்தியாரி ஷக்ஸின் லிதவல்லி மன்சிபின் ரஸ்மியின் அவு கபூலி அவு ரஃப்தி இக்திராஹின் சியாசியின் பிவாசிதத்தி தஸ்வீதி. இன்திகாபாத் என்றால் அது ஹிய, இது வரைவிலக்கணம். தாரிஃப் அல் அமலியத்து ரஸ்மியா. அமலியத்து ரஸ்மியா என்றால் என்ன போல்? உத்தியோகபூர்வமான செயற்பாடு அல்லது நடவடிக்கை. அமலியத்துன் என்று சொன்னால், இப்ப இதை நாங்க மெடிசின் வேர்ட்ல பார்த்தா மஜாலித்திப் வைத்தியத்துறையில அமலியான்னு சொன்னால் ஆபரேஷன், சத்திர சிகிச்சைக்கு நாங்க சொல்றோம். அல் அமலியத்துல் ஜிராஹியான்னு சொல்லுவாங்க. இங்கே அமலியா என்று சொல்றது வந்து நடவடிக்கை, செயற்பாடு. ரஸ்மியன் என்று சொன்னால் உத்தியோகபூர்வமான, ஒபிஷியல். அப்ப தேர்தல்கள் என்பது உத்தியோகபூர்வமான நடவடிக்கை ஆகும். எதற்கான? லிஹ்தியாரி, தெரிவு செய்வதற்கான. யாரை? ஷக்ஸின், ஒரு நபரை. லிஹ்தியாரி, இஹ்தாரனால் தெரிவு செய்தாங்க. இது மஸ்தர். லிஹ்தியாரி ஷக்ஸின், ஒரு நபரை
தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடு. எதற்கு தெரிவு செய்கிறது? லிதவல்லி மன்சிபின். இது மஸ்தர். லிதவல்லி மன்சிபின், ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு. தவல்லா யதவல்லாண்டால் என்ன? பொறுப்பேற்றான். தவல்லா, அது ரெண்டும் சேர்ந்து வந்தால் தவல்லா மன்சிபன் என்று சொன்னால் ஒரு பதவியை ஏற்றான் அல்லது பதவி ஏற்றான், ஒரு பதவியை பொறுப்பேற்றான் என்று கருத்து. உதாரணமாக தவல்லா அனுர குமார திசாநாயக மன்சிபர் ரஈசி தி ஸ்ரீலங்கா. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையிலே ஜனாதிபதி பதவியை ஏற்றார். ஜனாதிபதியாக பதவியேற்றார். வலிக்தியார் ஷக்ஸின் லிதவல்லி மன்சிபின், ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான நடவடிக்கை ஆகும். அது எப்படியான பதவி? அலசிஃபத் ரஸ்மியில், உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடுதான் தேர்தல்கள். அல்லது கபூலி, இந்த லீக்கு அத்துஃப் மீலும் இख्तियारी மாதிரி, அவு கபூலி அவு ரஃப்தி. கபூல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல், இங்கே ஏற்றுக்கொள்ளுதல். ரஃப்த் என்றால் மறுத்தல். இக்திராஹின் சியாசி, இக்திராஹும் சியாசி என்று சொன்னால் அரசியல் மசோதா. சியாசி என்றால் அரசியல் தானே. இப்ப இக்திராஹ் என்றால் உண்மையிலே முன்மொழிவு என்று சொல்றது. அரசியல் முன்மொழிவு என்று சொல்லும், அல்லது அரசியல் மசோதான்னு சொல்லணும். அரசியல் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்ல அரசியல் மசோதான்னு சொல்லுவாங்க. பிவாசித்தத்தி தஸ்வீ, பிவாசித்தா என்றால் ஊடா, வாக்களிப்பின் ஊடாக ஒரு அரசியல் முன்மொழிவை அல்லது மசோதாவை ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பது. சரியா? வாக்களிப்பினூடாக ஒரு அரசியல் மசோதாவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது மறுப்பதற்கு, அல்லது உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடுதான் தேர்தல்கள் என்பதாகும். அல்லது தேர்தல்கள் என்பது வாக்களிப்பின் ஊடாக, தஸ்வீத் என்றால் வாக்களித்தல், சௌவத் என்றால் வாக்களித்தான், தஸ்வீத் என்றால் voting வாக்களித்தல். தேர்தல்கள் என்பது வாக்களிப்பின் ஊடாக ஒரு அரசியல் மசோதாவை அல்லது முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது மறுப்பதற்கு, அல்லது உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான நடவடிக்கையாகும் அல்லது செயற்பாடாகும். அடுத்தது பாருங்க. மினல் முஹிம், முக்கியமான ஒன்றாகும். அத்தம்யீஸ் பைன ஷக்லில் இன்திகாபாத் வ மதுமூனிஹா. மினல் முஹிம் என்றால் முக்கியமான ஒன்று. மினல் முஹிம் முக்கியமான ஒன்றாகும். மின்ன்றது இங்க ஒன்றாகும். மினல் முஹிம்மி அத்தம்யீஸு பைன ஷக்லில் இன்திகாபாத்தி வ மதுமூனிஹா. அடுத்த இரண்டாவது முக்கியமான ஒன்றாகும். எது முக்கியமான ஒன்றாகும்? அத்தம்யீஸ், வேறுபடுத்தி பார்ப்பது, பிரித்தறிவது. ரெண்டு கருத்து. மையஸ் என்றால் பிரித்தறிந்தான், வேறுபடுத்தி பார்த்தான். அப்ப இங்க பிரித்தறிவது. எதுக்கு மத்தியில பிரித்தறிவது? பைன ஷக்லில் இன்திகாபாத்தி வ மதுமூனிஹா, தேர்தல்களின் வடிவம் மற்றும் அதன் உள்ளடக்கத்தை பிரித்தறிவது முக்கியமான ஒன்றாகும். அல்லது
தேர்தல் வடிவம் மற்றும் அதன் உள்ளடக்கத்தை வேறுபடுத்தி பார்ப்பதானது மிக முக்கியமான ஒன்றாகும். இங்க அந்த பைனக்கு நாங்க மொழிபெயர்க்க தேவை, மத்தியில் என்று சொல்லி கொடுக்க தேவை. التمييز التمييز بين شكل الانتخابات ومضمونها. مضمون என்றால் என்ன? உள்ளடக்கம். محتويات مضمون contents உள்ளடக்கம். தேர்தல் வடிவங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கத்துக்கு மத்தியிலான வேறுபாட்டை கண்டறிவது மிக முக்கியமானதாகும் என்று மொழிபெயர்க்கும். மத்தியில் நான் கொடுக்கிறேன், தேர்தல் வடிவங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கத்துக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டறிவதானது மிக முக்கியமான ஒன்றாகும். ஃபிபாதில் ஹாலாத், சில சந்தர்ப்பங்களில், சில நிலைமைகளில், ஹாலத்துல் ஹாலாத்துனால் இங்க சந்தர்ப்பங்களில், நிலைமைகளில், தூஜதுல் அஷ்காலுல் இன்திகாபியா, இதுல சில அச்சுப்பிழைகள் இருக்கு, ஹம்சா வராது, கஸ்ரா. சில சந்தர்ப்பங்கள்ல தூஜது காணப்படுகின்றன, வஜத, உஜித, யூஜது, தூஜது என்ற அஷ்கால் தானே. தூஜதுல் அஷ்காலுல் இன்திகாபியா, சில சந்தர்ப்பங்களில் தேர்தல் வடிவங்கள் காணப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் தேர்தல் வடிவங்கள் காணப்படுகின்றன. வலாக்கின் என்றாலும் இது புலகோல் பிகைபி என்று சொல்லுவோம், மேலும் அல்லது யகீபு என்று தான் வரணும். இங்க தூஜது என வந்திருக்குது, இந்த இடத்துல வரணும் வலாக்கின் யகீபு. இதை யாவா மாத்திக்கோங்க, சரியா? வலாக்கின் யகீபு அல் மத்மூனுல் இன்திகாபி என்றாலும் தேர்தல் உள்ளடக்கம் இல்லாமல் இருக்கின்றது. காபண்டல் காணாமல் போனது, மறைந்தது. சொல்ல வர விஷயத்தை விளைவிக்கணும். அதாவது தேர்தல் வடிவம் உண்டால் பெயரளவுல தேர்தல் நடக்கும். உதாரணமா சொல்லுங்களேன், பாராளுமன்ற தேர்தல் என்றது ஒரு ஷக்கில், ஒரு வடிவம். அது உள்ளடக்கம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு அபேட்சகர்கள் இருந்து தூய்மையான தேர்தல்கள் நடந்து உறுப்பினர்களை தெரிவு செய்யறது, அதுல உள்ளடக்கம். இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க சொல்றாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல தேர்தல் வடிவங்கள் காணப்படுகின்றன என்றாலும் தேர்தலின் உள்ளடக்கம் மறைந்து காணப்படுகின்றது அல்லது இல்லாமல் இருக்கின்றது. உதாரணமாக, மிஸ்ல ஹாலத்தி அதமி தவஃபுரில் ஹியாரில் ஹுர், உள்ளடக்கம் இல்லைன்றதுக்கான உதாரணம் என்ன? அதாவது எலெக்ஷன் நடக்குது, ஆனால் எலெக்ஷன்ல எதிர்பார்க்கப்பட்ட அந்த உள்ளடக்கம் இல்லை. உதாரணமாக, மிஸ்ல ஹாலத்தி அதமி தவஃபுரில் ஹியாரில் ஹுர், சுதந்திர தெரிவின்மை. தவஃபுர் என்றால் என்ன? விருப்பமாக காணப்படுது. மிஸ்ல ஹாலத்தி அதமி தவஃபுரி, அதமு தவஃபுர் என்றால் அந்த நிரப்பமாக இல்லை. எது நிரப்பமாக இல்லை என்றால் அல் ஹியாரில் ஹுர். அல் ஹியாருல் ஹுர் என்றால் சுதந்திர தெரிவு, சுதந்திரமான தெரிவின்மை. மிஸ்ல ஹாலத்தி அதமி தவஃபுரில் ஹியாரில் ஹுர். உதாரணமாக, சுதந்திர தெரிவின்மை போன்ற சந்தர்ப்பங்கள். மேலும் வகைரில் முஸையஃப், போலியற்ற, சரியா? லில் இக்தியார் பைன பதீலைன் அலல் அக்கல். பதீல் என்று சொன்னால் இங்க பிரதிநிதிகள். முமஸ்ஸிலுன், முமஸ்ஸிலூன, பதீலுன், பதீலூன, பதாயிலுன்னு சொல்லுவாங்க, பிரதிநிதிகள். அலல் அக்கல் என்றால் குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 பிரதிநிதிகளுக்கு இடையிலான
இந்த போலியற்ற தெரிவின்மை, இதுல என்ன சொல்ல வரணும்? போலியற்ற தெரிவின்மை என்றால் உண்மையான தெரிவின்மை. முசையஃப் உண்டால் என்ன? முசையஃப் உண்டால் போலியான. கைருல் முசையஃப் உண்டால் போலியற்ற. போலியற்ற கருத்து என்ன? உண்மையான. விளைச்சா இதை நாங்க மஃபூம் முகாலஃபான்னு சொல்றது. அதாவது நாங்க மாத்தி விளங்கணும். முசையஃப் உண்டால் என்ன? போலியானது தானே. கைருல் முசையஃப் உண்டால் போலியற்ற. போலியற்ற கருத்து என்ன? உண்மையான. அப்ப குறைந்தபட்சம் 2 பிரதிநிதிகளுக்கு இடையிலான உண்மையான தெரிவின்மை மற்றும் சுதந்திர தெரிவின்மை போன்ற தேர்தல் உள்ளடக்கம் இல்லாமல் இருக்கின்றது. சரியா? நான் இன்னொருக்க வாசிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு பாயிண்ட். சரியா? என்ன சொல்றாங்க? மினல் முஹிம் அத்தமீஸ் பைன ஷக்லில் இன்திகாபாத்தி வ மதுமூனிஹா. தேர்தல் வடிவம் மற்றும் அதன் உள்ளடக்கத்துக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டறிவது முக்கியமான ஒன்றாகும். في بعض الحالات توجد الأشكال الانتخابية. சில சந்தர்ப்பங்களில் சில நிலைமைகளில் தேர்தல் வடிவங்கள் காணப்படுகின்றன. ولكن يغيب المضمون الانتخابي مثل حالة عدم توفر الخيار الحر وغير المزيف للاختيار بين بديلين على الأقل. என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் தேர்தல் வடிவங்கள் காணப்படுகின்றன. என்றாலும் குறைந்தபட்சம் 2 பிரதிநிதிகளுக்கிடையிலான உண்மையான தெரிவின்மை, சுதந்திரமான தெரிவின்மை போன்ற தேர்தல் உள்ளடக்கம் இல்லாமல் இருக்கின்றது. முஅலமு துவலில் ஆலமி துகீமுல் இன்திகாபாத்தி அலல் அகல் பிஷக்லின் ரஸ்மியின். முஅலம் என்று சொன்னால் பெரும்பாலான, மோஸ்ட். முஅலமு துவலில் ஆலம், உலக நாடுகளுள் பெரும்பாலான நாடுகள் அல்லது பெரும்பாலான உலக நாடுகள். முஅலமு துவலில் ஆலம், பெரும்பாலான உலக நாடுகள். துகீமு அகாமண்டால் நடாத்துகின்றன. அல் இன்திகாபாத்தி தேர்தல்களை நடாத்துகின்றன. அதாவது இது ஜும்லா இஸ்மியா. துகீமு முஅலமு துவலில் ஆலமி அல் இன்திகாபாத்தி, இது மஃபூலும் பிஹி. பெரும்பாலான உலக நாடுகள் தேர்தல்களை நடாத்துகின்றன. அலல் அக்கல் குறைந்தபட்சம். பிஷக்லின் ரஸ்மியின் உத்தியோகபூர்வமான முறையில். முஅலமு துவலில் ஆலம் துகீமுல் இன்திகாபாத்தி அலல் அக்கல்லி பிஷக்லின் ரஸ்மியின். பிஷக்லின் ரஸ்மியின் என்றால் உத்தியோகபூர்வமான அமைப்பில், உத்தியோகபூர்வமான முறையில். இங்க ஷக்ல்ன்றது, இங்க ஷக்ல் என்றால் வடிவம், இங்க பிஷக்ல்ன்றது பிஷக்லின் ஜய்யித் என்றால் சிறப்பான முறையில். சரியா? சிறப்பான அமைப்பில், வடிவில் அல்ல. அப்ப உத்தியோகபூர்வமா இதை மார்க் பண்ணிக்கோங்க. பிஷக்லின் என்ற சொல்ல அதுக்கு பிறகு எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு சிபத்தை கொண்டு வரும். உதாரணமாக நான் சொன்னேன், பிஷக்லின் ஜய்யித், சிறப்பான முறையில். சரியா? பிஷக்லின் மும்தாஸின், மிகச்சிறப்பான முறையில். உத்தியோகபூர்வமான முறையில் குறைந்தபட்சம் பெரும்பாலான உலக நாடுகள் தேர்தல்களை நடாத்துகின்றன. வலாக்கின் என்றாலும் ஃபில் அதீரி மினல் இன்திகாபாத் தகூனு
غير تنافسية. அது பிறகு பார்ப்போம் பிரக்கட்லிங்கிறது. என்றாலும் அதிகமான தேர்தல்கள் காணப்படுகின்றன. உண்மையில இந்த இடத்துல இந்த ஃபீ வாரது பொருத்தம் இல்லை. வலாக்கின் வந்திருக்குதானே, அது எப்படி வரணும்? வலாக்கின்னல் அதீத மினல் இன்திகாபாத் என்றாலும் பல தேர்தல்கள் தக்கூனு இருக்கின்றன. விளைஞ்சா அப்ப நாங்க அந்த ஃபீ வந்து இங்க வந்து மேலதிகமாக அல்லது அச்சுப்பிழைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? வலாக்கின்னல் அதீத மினல் இன்திகாபாத்தி தக்கூனு غير تنافسية. غير تنافسية என்றால் யாரு சொல்லலும்? இந்த சொல் யாருக்கு தெரியும்? மாமானா غير تنافسية. போட்டியின்மை تنافس இல்லாமை. ஆகும். தனாஃபச என்று சொன்னால் போட்டியிட்டார். غير تنافسية என்றால் போட்டித்தன்மை அற்றது, போட்டியின்மை. வலாக்கின்னல் அதீத மினல் இன்திகாபாத் என்றாலும் பல தேர்தல்கள் தக்கூனு غير تنافسية போட்டித்தன்மையற்றதாக காணப்படுகின்றன. அவ معظم دول العالم تقيم الانتخابات على الأقل بشكل رسمي ولكن العديد من الانتخابات تكون غير تنافسية. குறைந்தபட்சம் உத்தியோகபூர்வமான முறையில் பெரும்பாலான உலக நாடுகள் தேர்தல்களை நடாத்துகின்றன. என்றாலும் அதிகமான தேர்தல்கள் போட்டித்தன்மை அற்றதாக காணப்படுகின்றன. உதாரணமாக இங்க பாருங்கம்மா, பைனல் கௌசைன் பிரக்கெட்ல தந்திருக்கிறாங்க. மசலன் யுஹ்தரு மஅனாஹு யும்னஉ தடுக்கப்படுகின்றது. அல ஜமீஇல் அஹ்ஸாப் அனைத்து கட்சிகள் மீதும் தடை விதிக்கப்படுகின்றது. அல் முஷாரகத்து பங்கெடுப்பது, பங்கு கொள்வது. ஷாரக்கன் பார்ட்டிசிபேட் பண்ண. பிஸ்திஸ்னாஇ ஹிஸ்பின் வாஹித் ஒரு விதிவிலக்காக ஒரு கட்சியை தவிர. என்ன கருத்தப்ப? உதாரணமாக அனைத்து கட்சிகளும் பங்கெடுப்பது தடுக்கப்படுகின்றது ஒரு விதிவிலக்காக ஒரு கட்சியை தவிர. இஸ்திஸ்னா என்றால் என்ன? எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அதாவது சில நாடுகள்ல எலெக்ஷன் நடக்கும், ஒரு கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன்ல பங்கெடுக்கும். உதாரணமாக ரஷ்யா போன்ற நாடுகள். சரியா? அங்க எலெக்ஷன் நடக்கும், ஆனா ஒரு கட்சி தான் நீக்கும். அதான் சொல்லாங்க, போட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கு உதாரணமாக அதாவது அனைத்து கட்சிகளும் பங்கெடுப்பதை விட்டும் தடுக்கப்படுகின்றது. யுஹ்தரு அலா ஜமீஇல் அஹ்ஸாப் அல் முஷாரகத்து ஃபில் இன்திகாபாத் தான் அது. பிஸ்திஸ்னாஇ ஹிஸ்பின் வாஹித் ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் பங்கெடுப்பது, பங்கு கொள்வது தடுக்கப்படுகின்றது. உதாரணமாக ஓகே, அடுத்து பாருங்க பிள்ளைகள். تتبع الانتخابات في الديمقراطيات الحديثة لملء المقاعد في البرلمان. تتبع பின்பற்றப்படுகின்றன الانتخابات அதாவது இந்த தேர்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன, பின்பற்றப்படுகின்றன. في الديمقراطيات الحديثة நவீன ஜனநாயகத்திலே தேர்தல்கள் பின்பற்றப்படுகின்றன. لملء المقاعد في البرلمان. மகாஇத் என்றால் ஆசனங்கள். மல்உல் மகாஇத் என்றால் ஆசனங்களை நிரப்புவதற்கு. ஃபில் பர்லிமான் பாராளுமன்றத்திலே ஆசனங்களை நிரப்புவதற்காக நவீன ஜனநாயகத்திலே தேர்தல்கள் பின்பற்றப்படுகின்றன. அதாவது பாராளுமன்றத்திலே ஆசனங்களை நிரப்புவதற்காக என்ன?
பாராளுமன்ற மந்திரிமார்களை, சரியா, பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக நவீன ஜனநாயகம், டெமோக்ராத்தியாத் என்றால் டெமோக்ரசி, ஜனநாயகம். அப்ப பாராளுமன்றத்திலே ஆசனங்களை நிரப்புவதற்காக நவீன ஜனநாயகத்திலே தேர்தல்கள் பின்பற்றப்படுகின்றன அல்லது பின்பற்றப்படுகின்றன. உதாரணமாக யாரு? முமஸ்ஸிலு சுல்தத்தி தஷ்ரீஇய்யா. சுல்தா அத்தஷ்ரீஇய்யா என்றால் சட்டவாக்க சபை அல்லது நாங்க சொல்லுவோம் சட்டத்துறை. ஒரு நாட்டில் 3 துறைகள் இருக்கும். ஒன்று அசுல்தத்து தஷ்ரீஇய்யா, சட்டத்துறை. அடுத்து அசுல்தத்து தன்ஃபீதியா, நிறைவேற்றுத்துறை. அடுத்தது அசுல்தத்துல் கதாஇய்யா, நீதித்துறை. சட்டம், நிறைவேற்று, அடுத்தது நீதி. சுல்தத்து தஷ்ரீஇய்யா என்றால் சட்டத்துறை, சட்டங்களை இயற்றுகின்ற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த சுல்தத்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மந்திரிமார்களும் பிரதிநிதிகளும். சுல்தத்து தன்ஃபீதியா என்றால் நிறைவேற்றுத்துறை, அதுல பிரசிடென்ட், உசரா, அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்க. சுல்தத்துல் கதாஇய்யா என்றால் நீதித்துறை. இது 3ம் தனித்தனியாக தலையீடுகள் இல்லாமல் இருந்தால், முஸ்தகில்லாக இருந்தால் அங்கு ஜனநாயகம் இருக்கும். இங்க பாருங்க. அப்ப இத சட்டத்துறை பிரதிநிதி, முமஸ்ஸில் பிரதிநிதி, அதான் இங்க பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆசனங்களை நிரப்புவதற்காக நவீன ஜனநாயகத்திலே தேர்தல்கள் பின்பற்றப்படுகின்றன. அதாவது பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக நவீன ஜனநாயகத்தில் தேர்தல்கள் பின்பற்றப்படுகின்றன. அஹ்யானன், சில வேளைகளில் ஃபிஸ்ஸில்தத்தி தன்ஃபீதியா, நிறைவேற்றுத்துறையிலையும் என்ன செய்வாங்க? இந்த தேர்தல்கள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக அர்-ரிஆஸா, ஜனாதிபதி. இது வந்து ஜனாதிபதி தேர்தல் சொல்லலாம். ரிஆஸான்றது ரயீஸ், ஜனாதிபதி. ரிஆஸத்துல் ஹுகூமா, அப்ப இது வந்து பிரதமர், ரயீசுல் ஹுகூமா தானே, அரசாங்கத்தின் தலைவர். அதே போல வல் ஹுக்மில் மஹல்லி, இங்க ரிஆஸத்துல் ஹுக்மில் மஹல்லி. ஹுக்முல் மஹல் என்றால் இந்த உள்நாட்டு சபைகள். உதாரணமாக அது பிரதேச சபையாக இருக்கலாம் அல்லது நகர சபை தலைவர்களை தெரிவு செய்கின்ற, அவங்கள நிறைவேற்றுத்துறையில வருவாங்க. சரியா? அதே போல வசுல்தத்தில் கதாஇய்யா, அப்ப இந்த பிரக்கெட்ல வார்த்தை முடிங்களே, நீதித்துறை. பாருங்க, நான் வாசிக்கிறேன். تتبع الانتخابات في الديمقراطيات الحديثة لملء المقاعد في البرلمان وأحيانا في السلطة التنفيذية والسلطة القضائية. நவீன ஜனநாயகத்திலே தேர்தல்களானது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஆசனங்களை நிரப்புவதற்கும், சில வேளைகளில் நிறைவேற்றுத்துறையில் இருக்கின்ற ஆசனங்களை நிரப்புவதற்கும் மற்றும் நீதித்துறையில் இருக்கின்ற ஆசனங்களை நிரப்புவதற்கும் பின்பற்றப்படுகின்றன, அதாவது பயன்படுத்தப்படுகின்றன. துஸ்தஹ்தமு கருத்து, அல்லது தேர்தல்கள் நவீன ஜனநாயகத்திலே சட்டத்துறை பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கும், அதே போன்று நிறைவேற்றுத்துறை பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கும், நீதித்துறை பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. கமா, அவ்வாறே துஸ்தஹ்தமு ஹாதிஹில் அமலியா, இந்த நடவடிக்கை, அமலியானல் அமலியத்துல் இன்திகாபாத், இந்த தேர்தல் நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாருங்க, இஸ்தஹ்தம பயன்படுத்தினால், துஸ்தஹ்தமுனால் பயன்படுத்தப்படுகின்றது. ஐதன், இன்னும் இந்த நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறே இன்னும் இந்த தேர்தல் நடவடிக்கை பயன்படுத்தப்படுகின்றன. ஃபீ கஸீரின் மினல் அமாகினி,
அதிகமான இடங்களில் ஃபி அல் கிதாஇல் ஹாஸ், தனியார் துறையில் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அமாக்கின் என்றால் இடங்கள். அல் கிதாஉல் ஹாஸ் என்றால் கிதாஉல் ஹாஸ் என்றால் தனியார் துறை, பிரைவேட் செக்டர். கிதாஉல் ஆம் என்றால் பொதுத்துறைன்னு சொல்றது, கவர்மெண்ட் செக்டர். பாருங்க, அவ்வாறு இந்த நடவடிக்கையானது தனியார் துறையில் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மிஸ்ல உதாரணமாக அஷ்ஷரிகாத், கம்பெனிகளில். உதாரணமாக எப்படி சொல்லலாம், அவ்வாறு இன்னும் இந்த நடவடிக்கையானது கம்பெனிகள் போன்ற தனியார் துறையிலே அதிகமான இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக இன்திகாப் இன்திகாபாத்தி மஜாலிஸில் இதாரா, நிர்வாக சபை தேர்தல்கள். மஜ்லிஸுல் இதாரா நிர்வாக சபை. ஃபிஷ்ஷரிகாத்தில் முசாஹிமா, பங்கு கம்பெனிகளிலே நிர்வாக சபை தேர்தல்கள் போன்ற. யாரூடாக? மின் கிபலில் முசாஹிமீன், பங்குதாரர்கள் மூலம். மின் கிபலில் முசாஹிமீன், பங்குதாரர்கள் மூலம் பங்கு கம்பெனிகளிலே நிர்வாக சபை தேர்தல்கள் போன்ற கம்பெனிகள் தனியார் துறையில் அதிகமான இடங்களில் இன்னும் இந்த நடவடிக்கையானது அவ்வாறே பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல மிஸ்ல ஷரிகாத் ومنظمات الأعمال من النوادي والجمعيات التطوعية, கம்பெனிகள் மற்றும் ஆர்கனைசேஷன்ஸ், சங்கங்கள், அமைப்புகள். முனல்லமாத்துல் அமால் என்றால் வேலை அமைப்புகள். அது என்ன வேலை அமைப்புகள்? மின நவாதி, கழகங்கள். வல் ஜம்இய்யாத் அத்ததவ்வுஇய்யா, அல் ஜம்இய்யாத் அத்ததவ்வுஇய்யா என்று சொன்னால் தொன்று நிறுவனங்கள், தொன்று அமைப்புகள். முனல்லமாத்துன் ஜம்இய்யாத்துன் என்றால் நிறுவனங்கள், அமைப்புகள் என்று கருத்து. ஜம்இய்யத்துல் உலமா, உலமா சபை, சரியா? சபை ஜம்இய்யத்துல் உலமா பிஸ்ரீலங்கா, ஓ ஜம்இய்யத்துல் உலமா ஸ்ரீலங்கா, இலங்கை உலமாக்கள் சபை. அப்ப தத்தவ்வு என்றால் அந்த தன்னார்வம், வாலண்டியராக செய்கிறது. இப்ப தன்னார்வ சபைகள், தன்னார்வ அமைப்புகள், கழகங்கள் போன்ற வேலை தொழில் அமைப்புகள், தொழில் அமைப்புகள், சரியா? அல்லது தன்னார்வ சபைகள் மற்றும் கழகங்களை உள்ளடக்கிய தொழில் அமைப்புகள் மற்றும் கம்பெனிகள் போன்ற தனியார் துறையிலே அதிகமான இடங்களில் அவ்வாறு இந்த நடவடிக்கையானது இன்னும் பயன்படுத்தப்படுகின்றது. உஸ்தாத், ததவியத்து என்ன? என்ன கேட்டீங்க? என்ன சொல்? ததவியத்து, தத்தவ்வு, ததவியத்து. அது வந்து தத்தவ்வ الجمعيات التطوعية، التطوعية تفعل وزن. தத்தவ்வ என்றால் என்ன? தத்தவ்வ என்றால் எந்தவித கூலிகளும் சம்பளமும் இல்லாம ஒரு வேலையை செய்யறது, தன்னார்வமாக செய்யறது. வாலண்டியர். நாங்க முத்தத்தவ்வின்றது முத்தத்தவ்விஊன் என்று சொன்னால் நாங்கள் சொல்றது வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். அதாவது சம்பளம் இல்லாம வேலை செய்கின்ற வாலண்டியர்ஸுக்கு சொல்றது. அல் ஜம்இய்யாத்து தத்தவ்வியன்றது தன்னார்வ சபைகள், நிறுவனங்கள். ஹஸ்ரத், நாதின் ஓ
நலன்புரி அமைப்பு அப்படி சொல்லலாமா? குட். நலன்புரி அமைப்புகள்னு சொல்லுவோம். மேலும் அது என்னன்னா சேரிட்டி தான் அது. சரியா? அப்ப நலன்புரி அமைப்புகள்ன்றது உண்மையிலே வந்து அதுக்கு நாங்க சொல்ற அல் ஜம்இய்யாத் தத்தவ்வியா அல் ஹைரியான்னு சொல்லுவாங்க. அந்த நலன்புரின்னு வாரது ஹைரியான்ற சொல் வரும். சரியா? அல் ஜம்இய்யாத் التطوعية الخيرية. உஸ்தாத் அஹ், அப்ப இதுல ஜம் என்ன உஸ்தாத்? எதுல ஜம்? இங்க பாருங்க, இந்த சிஃபத்துக்கு ஜம் இல்ல புல்லுகோல். எல்லாத்துக்கும் ஜம்மு வராது. சரியா? இப்ப இது சிஃபத். தத்தவ்வுன் என்ற சொல்லுக்கு சிஃபத்தாக வந்தீங்க. தத்தவ்வுன், தத்தவ்வுஐயுன், தத்தவ்வுஇய்யத்துன்னு சொல்லு. ஜம்இய்யத்துன், ஜம்இய்யாத் இதுக்கு தான் பன்மைக்கும். இப்ப இது தனிச்சொல்லாக வந்தால் அது தத்தவ்வுன், தத்தவ்வுஆத், தத்தவ்வுஆத்னு சொல்லி பயன்படுத்துறது குறவு. அப்ப இங்க இது வந்து சிஃபத் தானே புள்ளி. இப்ப இதுக்கு பன்மை வராது. சரி, இது சிஃபத், இது இது மௌசூப், இது சிஃபத். சரியா? இது வந்து ஸ்- இது குல்லு ஜம்மி முஅன்னஸ்ன்ற வகையில அல் ஜம்இய்யாத் அத்தத்தவ்வுஇய்யா என்று சொல்லி இது முஃப்ரதாக வந்திருக்கின்றது. சரியா புள்ளுவன்? அப்ப இது அசில் வந்து என்ன நான் சொன்னேன், தஃஅல வந்து தத்தவ்வ. இப்ப நாங்க சொல்லுவோமே, ஃபிக்ஹுல சொல்லுவாங்க சலாத்து தத்தவ்வு என்று சொல்லி. சலாத்து தத்தவ்வு சொன்னா நாங்க நீங்க ஃபிக்கு சுன்னான் அந்த ஃபிக்கு கிதாப் எடுத்து பாருங்க. தத்தவ்வு ஒன்று சொன்னால், சலாத்து தத்தவ்வு ஒன்று சொன்னால் சுன்னா முஅக்கதா, கைரு முஅக்கதா. சரியா? சலாத்துல் வித்ரு, சலாத்து தராவீஹ், இவ்வாறு மேலதிகமாக வருகின்ற எல்லா ஃபர்ல் இல்லாத சுன்னத்தான எல்லாத்துக்கும் தத்தவ்வு ஒன்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. சலாத்து தத்தவ்வு மேலதிகமாக செய்யறது. சரியா? முன் வந்து செய்யறது, தன்னார்வமாக செய்யறது, வாஜிப் இல்லை. சரியா? அதுக்குத்தான் அந்த தத்தவு என்ற சொல்ல பயன்படுத்து. இங்க ஜம்இய்யாத் தத்தவு என்றால் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாணவன் நலன்புரி அமைப்புகள்னு சொல்லுவோம். உண்மையில நலன்புரின்னு வந்தால் ஹைரியா என்ற சொல் வரணும். உண்மையில இது தன்னார்வ நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. சரியா? தன்னார்வ அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள், அதாவது மேலதிகமாக செய்கின்ற எந்தவித கூலியையும் சம்பளத்தையும் எதிர்பார்க்காம செய்கின்ற அந்த நிறுவனங்கள். சரியா? அப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஸ்ரீலங்கால. அல் ஜம்இய்யாத் தத்தவ்வியா அல் ஹைரியா. நீங்க பாருங்க, அல் முஅஸ்ஸஸா ஹைரியான்னு வாருங்க. உதாரணமாக கத்தர் அல் ஹைரியா, முஅஸ்ஸஸத்து கத்தர் அல் ஹைரியா, கட்டார் செரிட்டி. சரியா? அந்த அந்த செரிட்டின்றது தான் அந்த ஹைரியா என்ற சொல். ரைட். அப்ப தன்னார்வ அமைப்புகள் மற்றும் கலகங்கள், நாதின் நவாதின்றால் என்ன? கலகங்கள், கிளப்ஸ்கள். சரியா? தன்னார்வ அமைப்புகள் மற்றும் கலகங்கள், கலகங்களை கொண்ட கலகங்கள் போன்ற தொழில் அமைப்புகள் மற்றும் கம்பெனிகள் போன்ற தனியார் துறையிலும் அதிகமான இடங்களையும் இந்த தேர்தல் பயன்படுத்தப்படும். அதாவது ஜனநாயகத்துல, நவீன ஜனநாயகத்துல சட்டத்துறை, நீதித்துறை, நிறைவேற்றுத்துறையில பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு இந்த தேர்தல்கள் பயன்படுத்தப்படுகின்ற அதே நேரம் பிரைவேட் செக்டர்ல, தனியார் துறைகள்லையும், சரியா, கம்பெனிகள்ல, அதே போன்று தொழில் அமைப்புகள்ல, தன்னார்வ நிறுவனங்கள்லையும் வந்து நிர்வாக சபை பிரதிநிதிகளை அல்லது நிர்வாக சபை தேர்தல்களை நடந்து அவங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை என்ன செய்வாங்க, தெரிவு செய்து கொள்வாங்க என்று சொல்லுவாங்க. அதாவது தேர்தல்கள் என்பது பொதுத்துறையில் அல்லது கவர்மெண்ட் செக்டர்ல மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வழிமுறை அல்ல. பிரைவேட் செக்டர்லையும் இந்த தேர்தல்கள் நடாத்தப்படுகின்றன. அப்படித்தானே? உதாரணமாக ஜமியத்துல் உலமால பிரசிடென்ட் தெரிவு செய்யறதுக்கு எலெக்ஷன் நடக்குது. சரியா? அதே போன்று அந்த எலெக்ஷன் நான் சொன்னேன், அந்த எலெக்ஷன் வந்து லாபுத்தான் தக்கூன நசீ அல் இன்திகாபாத் லாபுத்தான் தக்கூன நசீஹத்தன் வஹுர்ரத்தன். தேர்தல்கள் எப்போதும் தூய்மையானதா, தூய்மைன்னு சொன்னால் நீதியான, சுதந்திர தெரிவு இருக்கின்ற ஒரு தேர்தல்களாக இருக்கக்கூடாது. அழுத்தங்கள் அல்லது இருட்டடிப்புகள்
அல்லது போலிகள் இல்லாத தேர்தல்களாக இருந்தால் உண்மையிலே அது ஜனநாயகம். எனவேதான் ஜனநாயகம் என்ற சொல் அது புதிய சொல்லாக இருந்தாலும் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்கின்றது. மஷூரா அடிப்படையில் சரியாக நடந்தால். ஓகே ஹைரன், இதில் இப்போ என்னமான டவுட் அளிக்குதா புள்ளகோல்? அப்போ நாங்கள் இன்றைக்கு 2 பாடம் படிச்சுக்கிறோம். ஒன்று விசாராத், அமைச்சுக்கள். சில இடங்களில் நீங்கள் அந்த ஹகாயிப் அல் விசாரியான்னு சொல்லும் யூஸ் பண்ணாங்க. அல் ஹகாயிபுல் விசாரியா, அதாவது நாங்கள் பார்த்தோமே விசாரத்துல் ஹக்கூமாத் என்ற மாதிரி அல் ஹகாயிப் அல் விசாரியா என்று சொல்லும் பயன்படுத்தப்படும். அதாவது அமைச்சு பதவிகள் வழங்கப்படுகின்ற அந்த பொதின்னு சொன்னால் என்னென்ன அமைச்சுக்கள் என்று சொல்றதுதான். அப்ப நாங்க இந்த அமைச்சர்களோட தலைவருக்கு சொல்லுவோம் ரயீசுல் விசாரதி அல்லது ரயீசுல் உஸரா. ரயீசுல் விசாரதி என்ற சொல் பயன்படுத்துறது குறவு. நாங்க சொல்லுவோம் பிரதமர், சரியா? பிரைம் மினிஸ்டருக்கு நாங்க சொல்லுவோம் ரயீசுல் உஸராஇ, அமைச்சர்களின் தலைவர். ஹரிணி வந்து ரயீசத்துல் உஸரா, பெண்பால் தானே, முஅன்னஸ். ரயீசத்துல் உஸராஇ பி ஸ்ரீலங்கா ஓ ரயீசத்துல் அல் உஸரா ஸ்ரீலங்கியா, சரியா? ஓகே. சில டவுட் அளிக்குதா புள்ளோட கேட்கறதுக்கு? முசாஹமா என்று சொன்னால் புள்ளகோல், சாஹம என்றால் பங்களிப்பு செய்தான். இப்ப அஷரிக்கத்துல் முசாஹிமா என்றால் பங்கு கம்பெனிகள். அஸ்ஹும் என்று சொல்லுவாங்க ஜக்காத்துல ஒன்று இருக்குது. அஸ்ஹும் என்றால் பங்குகள். என்ன சொல்லுவோம், இந்த ஷேர்ஸ். உதாரணமாக 1 கோடிக்கும் 1 கோடியை 10 பேர் 10 பங்குகளாக எடுத்து என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 1 கோடி ப்ராஜெக்ட். அப்ப அதை வந்து 10 பேர் எடுத்திப்பாங்க. 10 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி. அப்ப அந்த 10 லட்சம்ன்றது ஒரு பங்கு, சரியா? இப்போ 1 கோடியை வந்து 10 பங்காக பிரிச்சிருந்தால் அது 10 முசாஹிமூன்கள், பங்குதாரர்கள் வந்து 10 பங்கையும் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அல்லது ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, ஒருத்தர் வந்து சில நேரம் ஹம்சத்து அஸ்ஹும் 5 பங்குகளை வாங்கலாம். இன்னும் 5 பேர் 5 பங்குகளை வாங்கினா மொத்தம் 6 பங்குதாரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ற முசாஹிமுன்னு சொல்லு, சரியா? முசாஹிமூன். அப்ப ஷரிக்கல் முசாஹிம் பங்கு கம்பெனி. இப்ப நிறைய வந்து பங்கு கம்பெனிகள் தானே, தனியார் கம்பெனியோட பலர் சேர்ந்து பங்குகளை போட்டு ஒரு பெரிய கம்பெனி உருவாக்குறார். ஷரிக்கத்துல் முசாஹிமா. அதுக்கு தனியான ஜக்காத் எல்லாம் மீக்குது, ஜக்காத் கணிப்பிடுகின்ற முறையெல்லாம் மீக்குது, சரியா? அப்ப ஷரிக்கா அல் முசாஹிம்னால் பங்கு கம்பெனிகள். சாஹம பங்களிப்பு செய்தால் இங்க முசாஹிமூன் என்றால் பங்குதாரர்கள், சரி? அந்த பங்குகளை எடுத்தவர்கள். கீழே வந்தா அந்த சொல் في الشركات المساهمة من قبل المساهمين, பங்குதாரர்கள் மூலம் பங்கு கம்பெனிகளிலே நிர்வாக சபையை தெரிவு செய்தார். 10 பங்குதாரர்கள் இருந்தால் அதுல அவங்க ஒரு 5 பேரை நிர்வாக சபைக்கு எடுப்பாங்க, சரியா? ஓகே. அல்லது 10 பேரும் நிர்வாக சபையில் இருக்கோ மேலும், அல்லது அந்த 5 பேரை தெரிவு செய்யறதுக்கு 10 பேருக்கு இடையில எலெக்ஷன் நடக்கும். ரைட் ஹைரன், வேற நம்ம டவுட் அளிக்குதா புள்ளவா? அப்ப நாங்கள் பாடத்தை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அமர்வு வளமை போன்று இபி சொல்லுங்க. இது எக்ஸாமுக்கு எப்படி வரும்? இது எக்ஸாமுக்கு வந்து பார்ட் 1ல தகவல்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகளை வரலாம். அடுத்தது வந்து தர்ஜுமா அடுத்தது தாரீபுடைய பகுதியில், மொழிபெயர்ப்பு பகுதியில் வந்து இருக்கின்றது, வரலாம். அல்லது இது வந்து பந்தி பார்ட் 2ல வந்து ஒரு பந்தியாக தரப்பட்டு இதிலிருந்து கேள்விகள் இடம்பெறலாம். இதுவரைக்கும் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது, சரியா? பார்ட் 2ல ஒரு கேள்வி இருக்குது, கிரகித்தல் கேள்வி. ஒரு பந்தி தரப்பட்டு பந்தியிலிருந்து 5 கேள்விகள். அந்த இப்ப லாஸ்டா வந்திருக்குது
அஹ்மது ராபி பாஷா. அஹ்மது ராபி பாஷான்றது ஒரு கட்டுரை தலைப்பு. அது லாஸ்ட் இயர் வந்து பந்தி பந்தியாக தரப்பட்டு அந்த பந்தியை அடிப்படையாக கொண்டு அஹ்மது ராபி பாஷாவோடு சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் வந்து எனவே அப்படியும் வரலாம். அஸ்ஸலாமு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த கிளாஸ் டிசம்பருக்கு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தானே? டிசம்பர்ல எக்ஸாம், ஆகஸ்ட்லயா? சரி, ஆகஸ்ட்ல. டிசம்பர்ல எக்ஸாம் தான் நல்ல வேணா. ஹைர். ஆகஸ்ட்ல இன்ஷா அல்லாஹ் 2026க்கு ஆகஸ்ட்ல தான் இதுவரைக்கும் எக்ஸாம். அந்த பெஜ்ஜுக்கு தான் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவசரமாக போகணும். அடுத்தடுத்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இதில் குறிப்பாக இந்த இப்படி தான் இதில் கைட் புக்கில் நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு 12ல் வந்து முக்கியமான தலைப்புல தான் நான் சாய்ஸ் பண்ண போகிறேன். அதே போல் 13 ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. கட்டுரை கேள்விகள் பின்னால் இருக்கிறதால எதிர்வருகின்ற கிளாஸில் பெரும்பாலும் சில நேரம் அது 12லைக்கும் அல்லது 13லைக்கும் மக்காலாவை அடிப்படையை வச்சு தான் இன்ஷா அல்லாஹ் தலைப்போல் இன்ஷா அல்லாஹ் செய்கிறது கேட்குறோம். வாசிங் இது வந்து இப்படி தான் நீங்கள் செல்ஃபாக வாசிட்டு போங்க. அரபிக் தானே தெரியாட்டி யூடியூப்ல எத்தனையோ வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி டிக்ஷனரியை கையில் வச்சுக்கொண்டு வாசிங்க. டிக்ஷனரியை கையில் வச்சு வாசித்தா சொற்கள் தெரியாட்டி அதை படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோமே. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.